நவராத்திரி என்றால் 9 இரவுகள் என்று பொருள். அமாவாசையை அடுத்து வரும் 9 நாட்கள் நவராத்திரி எனப்படுகின்றது. மகேஸ்வரி, கௌமாரி, வராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நரசிம்கி, சாமுண்டி என பல வகை ரூபங்கள் எடுத்தாலும் அடிப்படை ஆதார சக்தி ஒன்றே. இந்த தெய்வங்கள் அனைத்தையும் நம் வீட்டிற்கே வரவழைத்து போற்றி வணங்கி வழிபடும் விழாவே நவராத்திரி. மனிதனுக்கு தேவையான ஆற்றலை வேண்டி சக்தியை வழிபடும் திருவிழா. முதல் 3 நாட்கள் துர்க்கையையும், அடுத்த 3 நாட்கள் செல்வத்திற்கான லக்ஷ்மியையும், கடைசி 3 நாட்கள் கல்விக்கான, கலைக்கான சரஸ்வதியையும் வழிபடுவதன் மூலம் தீமைகளை அழித்து நன்மையை பெறும் ஓர் விரத திருவிழா இது. இந்த விரதம் பொதுவாக 9 நாட்கள் கடைபிடிக்கப்பட்டு 10ஆம் நாள் தசரா அல்லது விஜயதசமியுடன் நிறைவடைகின்றது. இந்நாளில் தீமைகள் அழிக்கப்பட்டு நல்லவை வெற்றி பெறும். மகிஷாசுரன் என்ற அரக்கன் பெண்களால் மட்டுமே தன்னை வெல்ல முடியும் என்ற வரத்தை பெற்றிருந்தான். அவனது கொடுங்கோன்மையை அழிப்பதற்காக பெண் தெய்வமாக துர்க்கை அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை அழித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. வீரத்தை வேண்டி துர்க்கையையும், செல்வத்தை வேண்டி லக்ஷ்மியையும், கல்வி மற்றும் கலைகளுக்காக சரஸ்வதியையும் வழிபடுவதன் மூலம் வாழ்வில் நன்மைகளை பெற முடியும். நவராத்திரி காலத்தில் நாம் எளிமையாக செய்யும் வழிபாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அம்பிகை அருள் செய்வாள். சக்தி வழிபாட்டின் உச்சமாக துர்க்கை அம்மனின் அருளை பெறுவதற்கான ஓர் உன்னதமான வழிபாடாகவே நவராத்திரி வழிபாடு கருதப்படுகின்றது. நவராத்திரி கோலத்தில் அம்பிகையை விதவிதமாக அலங்கரிப்பது அம்பிகையின் மீது நாம் கொண்டுள்ள பக்தியின் வெளிப்பாடாகும். இது தெய்வீக சக்தியுடன் நம்மை நெருக்கமாக்கிக் கொள்வதற்கான ஓர் வழி. விதவிதமான நகைகள், பூக்கள் வைத்து அலங்கரித்து அம்பிகைக்கு மங்கள பொருட்களை படைத்து வழிபடும் போது தேவியின் அருளை பெற முடியும் என சொல்லப்படுகின்றது. அம்மனுக்கு வளையல், மஞ்சள், குங்குமம், மருதாணி, சிவப்பு நிற புடவை உள்ளிட்டவைகள் வழங்குவதால் அம்பிகையின் மனம் மகிழும். இதனால் நமக்கு நல்வாழ்வளித்து விருப்பங்களை நிறைவேற்றி அம்பிகை அருள்வாள். நவராத்திரியின் ஒவ்வொரு நாளிலும் அம்மனுக்கு சிறப்பு நைவேத்தியங்கள் படைப்பது மரபு. வீட்டில் கொலு வைத்து ஒவ்வொரு நாளும் அம்மனின் வெவ்வேறு வடிவங்களுக்குரிய நைவேத்தியங்களை செய்வது வழக்கம். நைவேத்தியங்கள் தவிர அம்பாளுக்கு அபிஷேக பொருட்கள், பூக்கள் மற்றும் நறுமண பொருட்களையும் படைக்கலாம். ஒவ்வொரு நாளும் படையல் செய்வதுடன் அம்பிகையின் அருளை முழுமையாக பெற 9 வெவ்வேறு வகையான சுண்டல்களை ஒவ்வொரு நாளும் படைத்து வழிபடுவதும் சிறப்பு.